அன்பான நாட்டினரே, வணக்கம். நாளை நவராத்திரி, சக்தியை வணங்கும் திருவிழா ஆரம்பமாகிறது. உங்களுக்கெல்லாம் என் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். நவராத்திரியின் முதல் நாளிலிருந்து சுயநிறைவு இந்தியா பயணத்தில் நாடு ஒரு பெரிய படி எடுத்து வைக்கிறது. நாளை செப்டம்பர் 22ஆம் தேதி விடியலுடன் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் அமலுக்கு வருகின்றன. ஒரு விதத்தில் நாளை முதல் நாட்டில் ஜிஎஸ்டி சேமிப்பு திருவிழா தொடங்குகிறது. இந்த ஜிஎஸ்டி சேமிப்பு திருவிழா உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்களை எளிதாக வாங்கிக் கொள்ளும் வகையில் இது உதவும். ஏழைகள், நடுத்தர மக்கள், புதிய நடுத்தர மக்கள், இளைஞர்கள், விவசாயிகள், பெண்கள், வியாபாரிகள், தொழில் அதிபர்கள், எங்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் இந்த திருவிழாவில் பெரிதும் பயன்பெறுவார்கள். இதனால் இந்த பண்டிகை காலத்தில் ஒவ்வொரு குடும்பத்திலும் இனிமை நிறையும். ஒவ்வொரு இல்லத்திலும் ஆசீர்வாதம் கிட்டும். அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களுக்கும் இந்த சேமிப்பு திருவிழாக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சீர்திருத்தங்கள் இந்தியாவின் வளர்ச்சி கதையை வேகமாக்கும், வியாபாரம் செய்வதை எளிதாக்கும், முதலீட்டை அதிகரிக்கும், மேலும் ஒவ்வொரு மாநிலமும் வளர்ச்சி போட்டியில் சமமாக பங்கேற்க வழிவகுக்கும். நண்பர்களே, இந்தியா 2017ஆம் ஆண்டில் ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்திய போது அது ஒரு வரலாற்று திருப்புமுனையாக அமைந்தது. பல தசாப்தங்களாக நம் மக்கள் பல்வேறு வரிகளில் சிக்கித் தவித்தனர். அக்ட்ராய், என்ட்ரி வரி, விற்பனை வரி, எக்சைஸ், வாட், சர்வீஸ் வரி, இப்படி பல வரிகள் இருந்தன. ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரத்துக்கு பொருட்களை அனுப்ப வேண்டும் என்றால் பல சோதனை சாவடிகள், பல படிவங்கள், பல்வேறு விதிமுறைகள், எங்கும் தடைகள். 2014இல் மக்கள் என்னை பிரதமராக நம்பிக்கை வைத்து பொறுப்பு கொடுத்தபோது வெளிநாட்டு பத்திரிகை ஒன்றில் வந்த ஒரு உதாரணம் நினைவில் இருக்கிறது. பெங்களூருவில் இருந்து ஹைதராபாத் வரை 570 கிலோமீட்டர் தான். ஆனால் அந்த நிறுவனம் சொன்னது என்ன தெரியுமா? பெங்களூருவிலிருந்து முதலில் யூரோப்பிற்கு அனுப்பினால் எளிது, அங்கிருந்து ஹைதராபாத் அனுப்புவதுதான் சுலபம் என்று. இதுதான் அந்த காலத்தில் இருந்த நிலைமை. வரிகள் மற்றும் சுங்கச்சாவடிகள் காரணமாக ஆயிரக்கணக்கான நிறுவனங்கள், கோடிக்கணக்கான மக்கள் தினமும் சிரமங்களை சந்தித்தார்கள். அந்த கூடுதல் செலவு இறுதியில் வாடிக்கையாளர்களிடமிருந்து தான் வசூலிக்கப்பட்டது. இந்த நிலைமையிலிருந்து நாட்டை வெளியே எடுப்பது அவசியமாக இருந்தது. எனவே 2014இல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஜிஎஸ்டியை தேசிய நலனுக்காக முன்னுரிமையாக எடுத்தோம். எல்லா மாநிலங்களுடனும் கலந்து ஆலோசித்தோம். அவர்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு கண்டோம். மத்திய அரசு, மாநில அரசுகள் ஒன்றிணைந்து சுதந்திர இந்தியாவின் மிகப்பெரிய வரி சீர்திருத்தம் சாத்தியமாகியது. இதன் மூலம் டஜன் கணக்கான வரிகளில் இருந்து நாடு விடுபட்டு ஒன்று நாடு ஒன்று வரி என்ற கனவு நனவானது. நண்பர்களே, சீர்திருத்தம் என்பது ஒரு தொடர்ச்சியான செயல்பாடு. காலம் மாறும்போது தேவைகளும் மாறுகின்றன. அதனால் அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் அமலுக்கு வருகின்றன. இப்போது 2 மட்டுமே வரி விகிதங்கள் இருக்கும். 5% மற்றும் 18%. அதாவது அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் மலிவாகும். உணவு, மருந்து, சோப்பு, பல் துலக்கு பேனா, பற்பசை, மருத்துவ மற்றும் உயிர் காப்பீடு, இவை அனைத்தும் வரி விலக்கோ அல்லது 5% வரிக்குள் வரவோ செய்யப்படும். முந்தைய 12% வரிக்குள் இருந்த பொருட்களில் 99% பொருட்கள் இப்போது 5% குறைக்கப்பட்டுள்ளன. கடந்த 11 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டு புதிய நடுத்தர வர்க்கமாக உருவாகியுள்ளனர். இவர்களுக்கு அரசாங்கம் இந்த ஆண்டு 12 லட்சம் ரூபாய் வருமானம் வரி விலக்காக அறிவித்துள்ளது.
இதனால் அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இப்போது ஏழைகள், புதிய நடுத்தர மக்கள் அனைவருக்கும் இரட்டைத்தன்மை கிடைக்கிறது. ஜிஎஸ்டி குறைவதால் வீடு கட்டுவது, டிவி, ஃப்ரிட்ஜ், பைக், கார் வாங்குவது என எல்லாமே மலிவாகும். ஹோட்டல் அறை வாடகை குறைய பயணச் செலவுகளும் குறையும். கடைதாரர்கள் கூட இந்த சீர்திருத்தத்தில் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். பல இடங்களில் முந்தைய விலை, புதிய விலை என பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. நண்பர்களே, இந்த அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களில் நாங்கள் பின்பற்றும் மந்திரம் தெளிவாக தெரிகிறது. வருமான வரி விலக்கு மற்றும் ஜிஎஸ்டி விலக்கு சேர்த்து ஓராண்டில் மட்டும் மக்களுக்கு ரூபாய் 2.5 லட்சம் கோடிக்கும் மேலாக சேமிப்பு கிடைக்கிறது. அதனால்தான் இதை நான் சேமிப்பு திருவிழா என்றேன். இந்தியா சுயநிறைவு அடைய எம்எஸ்எம்இ, அதாவது சிறு குறு நடுத்தர தொழில்துறைக்கு மிகப்பெரிய பொறுப்பு உள்ளது. நமக்கு தேவையானதை நாமே நாட்டிலேயே உற்பத்தி செய்ய வேண்டும். ஜிஎஸ்டி விகிதம் குறைக்கப்பட்டதால் சிறு தொழில்களுக்கு விற்பனை கூடும், வரி சுமை குறையும், இரட்டை பயன் கிடைக்கும். பழைய காலத்தில் இந்தியாவின் செழிப்பு சிறு தொழில்கள், குடிசை தொழில்களால் மட்டுமே வந்தது. மேட் இன் இந்தியா பொருட்கள் தரத்தில் உலகச் சிறந்தவையாக இருந்தன. அந்த பெருமையை மீண்டும் நாம் பெற வேண்டும். சிறு தொழில்கள் தயாரிக்கும் பொருட்கள் அனைத்தும் உலகத்தரத்தில் சிறந்ததாக இருக்க வேண்டும். நமது உற்பத்தி தரத்தை உயர்த்த வேண்டும். உலகம் இந்தியாவை பெருமையுடன் பார்க்க வேண்டும். சுதந்திர போராட்டத்தில் ஸ்வதேசம் ஒரு மந்திரமாக இருந்தது. இன்று இந்தியாவின் செழிப்பிற்கும் அதே ஸ்வதேச மந்திரம் தேவை. நம் வீட்டில் பயன்படுத்தும் சீப்போ, பேனாவோ, சின்ன பொருட்களோ எல்லாமே ஸ்வதேசமாக இருக்க வேண்டும். இந்த ஸ்வதேசம், நான் ஸ்வதேசம் வாங்குகிறேன், நான் ஸ்வதேசம் விற்கிறேன், இதுவே ஒவ்வொரு இந்தியனின் மனப்பான்மையாக இருக்க வேண்டும். அப்படி நடந்தால் இந்தியா வேகமாக வளரும். எல்லா மாநில அரசுகளும் இந்த சுயநிறைவு இந்தியா பயணத்தில் பங்கு பெற்று முதலீட்டு சூழலை மேம்படுத்த வேண்டும். மத்திய அரசு, மாநிலங்கள் சேர்ந்து நடந்தால் சுயநிறைவு இந்தியா கனவு நனவாகும். இந்த சேமிப்பு திருவிழாவிற்கும் நவராத்திரிக்கும் உங்களுக்கெல்லாம் எனது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி.